வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திடீர் டெல்லி பயணம். பாஜக மூத்த தலைவர்களை சந்தித்து முக்கிய விவகாரங்கள் குறித்து பேச உள்ளதாக தகவல். கோடநாடு வழக்கில் வரும் 27ஆம் தேதி கோவை சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராக ஜெயலலிதாவின் வளர்ப்பு மகன் சுதாகரனுக்கு சம்மன். கோடநாடு எஸ்டேட் பங்குதாரராக இருந்ததன் அடிப்படையில் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளதாக விளக்கம். அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு எதிராக தமிழ்நாடு அரசு மற்றும் டாஸ்மாக் தொடர்ந்த வழக்கு. விசாரணையிலிருந்து விலகுவதாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எம் ரமேஷ், என் செந்தில்குமார் ஆகியோர் அமர்வு அறிவிப்பு. தமிழகத்தில் கள் பதநீர் விற்பனை நிலையங்கள் அமைக்கப்படுமா? முதலமைச்சர் பரிசீலித்து நடவடிக்கை எடுப்பார் என சட்டப்பேரவையில் அமைச்சர் பொன்முடி தகவல். அதெல்லாம் எப்படி மாறுதுன்னா அவங்களும் எல்லாம் ஒத்துக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், இதில் ஒன்றும் சீக்ரெட் கிடையாது. அது கல்லாக நீங்களே சொல்லிட்டீங்க, 2 நாள் வச்சுருந்தா கல்லாக மாறிடுன்ட்டு. அந்த மாதிரி மாறும்போது கிராமங்கள்லாம் அந்த காலத்தில் இந்த ப்ரொஹிபிஷன் இருக்கும்போது இந்த கல் வாங்கி தான் ரொம்ப எல்லோரும் விற்பனையே அதில் தான் நடக்கும். நிறைய பனை வளரக்கூடிய இடங்களில் இது போன்ற கோரிக்கைகள் எழுந்து கொண்டு தான் இருக்கின்றன. நிச்சயமாக இதற்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் முதலமைச்சரிடம் கலந்து பேசி அந்த மாதிரி அதை கைது செய்யப்படுபவர்களை எப்படி என்ன செய்யலாங்கிறதையும் நான் சென்னையில் ஒரே நாளில் 7 இடங்களில் செயின் பறிப்பு சம்பவங்களால் பரபரப்பு. இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர்கள் அட்டகாசம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைவு. ஒரு சவரன் 65,480க்கு விற்பனை. சேலம் ரவுடி ஜான் கொலை வழக்கில் மேலும் ஒருவர் நீதிமன்றத்தில் சரண். வழக்கில் இதுவரை 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் போலீசார் தீவிர விசாரணை. சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்திற்குள் புகுந்து பயிற்சி பெண் மருத்துவர் மீது தாக்குதல். மர்ம நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி பயிற்சி மருத்துவர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டம். தமிழகத்தில் ஏப்ரல் 1 முதல் 40 சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு. 5 ரூபாய் முதல் 25 ரூபாய் வரை கட்டணம் உயர்வதாக தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் தகவல். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள யூடியூபர் சவுக்கு சங்கரின் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து மனித மலம் மற்றும் கழிவு நீரை கொட்டிச் சென்ற மர்ம கும்பல். வீட்டையும் அடித்து நொறுக்கி சூறையாடியதால் பரபரப்பு. யூடியூபர் சவுக்கு சங்கர் வீட்டின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை, திருமாவளவன், சீமான் உள்ளிட்டோர் கண்டனம். ஆட்சியின் ஊழல் குறித்து பேசுபவர்களை அராஜக போக்குடன் அடக்க நினைப்பதாக பாஜக குற்றச்சாட்டு. ஆம்ஸ்டாங் கொலையில் செல்வ பெருந்தகைக்கு தொடர்பு இருப்பதாக சவுக்கு சங்கர் பரபரப்பு குற்றச்சாட்டு. தன் வீட்டில் நடத்தப்பட்ட தாக்குதலின் பின்னணியிலும் செல்வ பெருந்தகை மற்றும் சென்னை காவல் ஆணையர் அருண் இருப்பதாக பேட்டி. முதல் வழக்கு என் மீது இந்த சுத்திகரிப்பு தொழிலாளிகளை நான் அவதூறாக பேசிவிட்டேன் என்ற முதல் வழக்கு என் மீது பதிவு செய்யப்பட்டதே திரு செல்வ பெருந்தகை அவர்கள் சென்னை மாநகர காவல் ஆணையாளர் திரு அருண் அவர்களை கேட்டுக்கொண்டதற்கான இணங்கதான். ஆம்ஸ்டாங் அவர்களின் கொலை வழக்கில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது. அந்த ஆம்ஸ்டாங் கொலையில் செல்வ பெருந்தகை அவர்களின் தொடர்பை நேரடியாக அறிந்தவர் அந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான திருவேங்கடம்.
திருவேங்கடம் எங்கே இந்த விஷயத்தை வெளியே சொல்லிவிடப் போகிறாரோ என்பதற்காக செல்வ பெருந்தகை ஆம்ஸ்டாங் கொலை வழக்கிலிருந்து காப்பாற்றுவதற்காகத்தான் திருவேங்கடத்தை கமிஷனர் அருண் பொறுப்பேற்று 3 நாட்களில் என்கவுண்டர் செய்தார். இப்போதும் செல்வ பெருந்தகை காப்பாற்றுவதற்காகத்தான் சவுக்கு சங்கர் வீட்டில் கழிவுநீர் ஊற்றி தாக்குதல் நடத்தப்பட்ட விவகாரம் தொடர்பான விசாரணைக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம். சவுக்கு சங்கர் தாய் அளித்திருந்த புகாரின் பேரில் நடவடிக்கை. ஜாமீனை ரத்து செய்யக்கோரி அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் பதில் அளிக்க செந்தில் பாலாஜிக்கு 10 நாட்கள் மட்டுமே அவகாசம். விசாரணைக்கு அமைக்கப்பட்ட அமர்வை செந்தில் பாலாஜி சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக் கூடாது என உச்சநீதிமன்றம் காட்டம். ஜாமீன் கிடைப்பதற்காக பொய் சொல்லி உச்சநீதிமன்றத்தையே ஏமாற்றிய சாராய அமைச்சர் செந்தில் பாலாஜி பதவியில் தொடர எந்தவித தார்மீக உரிமையும் இல்லை. உடனடியாக அவரை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் நடப்பாண்டில் 7535 ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாக தகவல். ஆண்டு நாட்காட்டியில் ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்பு. நெல்லைப்பேட்டை ரயில் நிலையத்தில் பட்டியல் இன மாணவர் மீது கொடூர தாக்குதல். ரயில்வே போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை. தென் மாவட்டங்களில் மாணவர்களுக்கு இடையே நிகழும் சாதி ரீதியான மோதலுக்கு போதைப் பொருள் உட்கொள்வதே காரணம். ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர் மாநில ஆணையாளரும் ஓய்வு பெற்ற நீதிபதியுமான தமிழ்வாணன் குற்றச்சாட்டு. பிரபல கராத்தே பயிற்சியாளரும் நடிகருமான ஹுசைனி காலமானார். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிர் பிரிந்தது. தருமபுரியில் தனியார் மருத்துவமனையின் தவறான சிகிச்சையால் கர்ப்பிணி வயிற்றில் இருந்த இரட்டை குழந்தை உயிரிழப்பு என புகார். தனியார் மருத்துவமனையை முற்றுகையிட்டு உறவினர்கள் போராட்டம். மாநில அந்தஸ்து பெறவில்லை என்றால் புதுச்சேரி மாநிலம் பின்தங்கிய நிலையிலேயே இருக்கும் என முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு. புதுச்சேரியை ஒட்டியுள்ள தமிழக பகுதிகளில் தமிழக முதலமைச்சரின் முயற்சியால் பல்வேறு தொழிற்சாலைகள் உருவாகி இருப்பதாக பெருமிதம். மத்திய நிதித்துறை செயலாளராக அஜய் சேத் நியமனம். நிதித்துறை செயலாளராக இருந்த துகின் கந்தா பாண்டே செபி தலைவராக நியமிக்கப்பட்டதை அடுத்து மத்திய அரசு உத்தரவு. டெல்லி ஹைகோர்ட் நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற கொலிஜியம் பரிந்துரை. வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் இருந்த காணொலி பேசுபொருளான நிலையில் இடமாற்றம். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் மாத ஊதியம் 1 லட்சம் ரூபாயிலிருந்து 1,24,000 ரூபாயாக உயர்வு. நாடாளுமன்ற கூட்டத்தில் கலந்து கொள்ளும் நாட்களுக்கான படியும் 2,500 அதிகரிப்பு. ஜம்மு காஷ்மீர் கதுவா மாவட்டத்தில் பயங்கரவாதிகள் குழு ஊடுருவிய விவகாரம். கிரா நகரில் ஹெலிகாப்டர் மூலமாக பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் வேட்டை. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அடுத்த நிதியாண்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும். முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் தலைமையிலான அரசு அறிவிப்பு. இந்தியாவில் கடந்த 3 ஆண்டுகளில் ராகிங் கொடுமைக்கு 51 மாணவர்கள் உயிரிழப்பு. மருத்துவக் கல்லூரிகளில் 38.6 விழுக்காடு பதிவானதாக தகவல்.
மகாராஷ்டிர மாநில துணை முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டேவை கிண்டல் செய்த விவகாரத்தில் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என குணால் கம்ரா திட்டவட்டம். நீதி மற்றும் காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு தர தயார் எனவும் விளக்கம். நியூசிலாந்து நாட்டின் தென்மேற்கு பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். கட்டிடங்கள் குலுங்கியதால் வீடுகளை விட்டு வெளியேறி வீதிகளில் தஞ்சமடைந்த மக்கள். வெனிசுலாவிடமிருந்து எண்ணெய் மற்றும் எரிவாயுவை இறக்குமதி செய்யும் நாடுகளுக்கு 25 விழுக்காடு வரி விதிப்பு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிரடி அறிவிப்பு. அமெரிக்காவில் பணக்காரர்கள் நிரந்தரமாக வசிப்பதற்கு தங்க அட்டை எனும் கோல்டு கார்டு திட்டத்தை அறிமுகம் செய்த அதிபர் ட்ரம்ப். ஒரே நாளில் 1000 கோல்டு கார்டுகள் விற்பனை செய்யப்பட்டதாக தகவல். சீனாவின் ஷாங்காய் நகரில் இசை கேட்டு வளரும் சிக்கன் அரை கிலோ 5500 ரூபாய்க்கு விற்பனை. பாரம்பரிய இசை ஒலிகளுக்கு மத்தியில் வளர்க்கப்படுவதால் இறைச்சியை வாங்க மக்கள் ஆர்வம். அமெரிக்க அதிபர் டிரம்பின் முன்னாள் மருமகளுடன் கோல்ஃப் விளையாட்டு வீரரான டைகர் உட்ஸ் காதல். நீ என் பக்கத்தில் இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என வனேசாவுடன் இருக்கும் புகைப்படத்தை பகிர்ந்து பதிவு. IPL தொடரின் லீக் ஆட்டத்தில் இன்று குஜராத் டைட்டன்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் அணி பல பரீட்சை. போட்டி இரவு 7:30 மணிக்கு அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் நடக்க உள்ளது.